நடிகர் மம்முட்டி அவருக்கு 73 வயசாகும் நிலையில இப்பவும் தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. கேரளால மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலயும் இவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. இப்ப ரீசெண்டா மலையாள படம் ஒன்னத்துல நடிச்சிட்டு வந்திருந்த மம்முட்டி அவர்கள் பிரேக் எடுத்திருக்காராம். இப்படி திடீர்னு பிரேக் எடுத்ததுனாலேயே மம்முட்டி அவர்களுக்கு கேன்சர் நோய் இருக்கிறதா செய்திகள் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இந்த சர்ச்சை குறித்து மம்முட்டி அவர்களின் சார்பா பதில் சொல்லப்பட்டிருக்கு. அவரு நோம்புல இருக்கிறதுனாலதான் இப்போ 30 நாளைக்கு பிரேக் எடுத்திருக்காராம். இதன் பிறகு தொடர்ந்து படங்கள் நடிப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏஆர் ரகுமான் உடல்நிலை குறைவு காரணமா சமீபத்துல மருத்துவமனையில அட்மிட் செய்யப்பட்டிருந்தாரு. அவருக்கு டீஹைட்ரேஷன் எனப்படும் நீரிழப்பு அறிகுறிகள் இருந்ததாகவும் வழக்கமான செக்கப்புக்கு பிறகு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருந்துச்சு. ஏஆர் ரஹ்மானுடைய உடல்நிலை சரியில்லாத இந்த தருணத்துல ஏஆர் ரஹ்மானுடைய மனைவியான சாய்ரா பானு ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, மீடியாவில எல்லாரும் என்ன ஏஆர் ரஹ்மானுடைய எக்ஸ் மனைவின்னு சொல்றீங்க, ஆனா நான் இன்னும் சட்டப்படி அவருடைய மனைவிதான், எங்களுக்கு இன்னும் விவாகரத்து ஆகலன்னு சொல்லிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு யாரும் என்ன எக்ஸ் மனைவின்னு எழுதாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏஆர் ரஹ்மானுடைய உடல்நிலை சீக்கிரமா குணமடையணும்னு நான் விரும்புறேன்னு சொல்லிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்தி பார்க்கறதுக்கு நம்மளுடைய GLB என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.